நாளைக்கு நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, இந்த மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், தோசை மாவு. இதில் வந்து கொஞ்சம் ராகி மாவு போட்டு புளிக்க வைக்க போகிறேன். நைட்டு வெளியில் வச்சோன்னா புளிச்சிடும். ஸோ அதில் வந்து குழி பணியாரம் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதான் உங்களுக்கு ராகி மாவை ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதை நல்லா கலந்துட்டு இதை வந்து நம்ம நைட்டு வெளியில் வச்சிடணும். மூடி போட்டு வெளியில் வச்சுட்டாக்க நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலந்துருங்க. வேணால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது போதும். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் குழி பணியாரத்துக்கு. ஹலோ, நேற்று நான் ஊற வச்சேன் பார்த்தீங்களா, அந்த ராகி ஃப்ளார் அதெல்லாம் நல்லா ஃபர்மெண்ட் ஆகி நல்லா ஆயிருக்கு, புளிச்சு மாவெல்லாம் நல்லா இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சாப்பரில் வந்து ஒரு கேரட் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை வச்சுருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணி குழி பணியாரம் பண்ண போகிறோம் நம்ம இப்போ. கட் பண்ண கேரட்டு, வெங்காயம், அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை வாசனை நல்லா இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக பண்ணால் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த இதை வந்து கொஞ்சம் ஆயில் போட்டு இதை மூடி வச்சுருங்க. ஸோ இது ஒரு பக்கம் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை திருப்பி போடணும். இப்படி எடுத்தீங்கனாலே வந்துடும். ஸோ இது குக்காக தான் செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா மாவு இருக்காது. ஸோ அப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் ரவுண்டு இப்போ போட்டிருக்கேன். ஸோ இதை திருப்பி போட்டுடலாம். ஸோ இதுதான் இந்த ராகி குழி பணியாரம் மிளகா பொடி. இது ஹோம்மேடு மிளகா பொடி கலந்து வச்சுருக்கேன். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.